பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் இல்லை. எவருடைய வாழ்க்கையையும் திறந்து பார்த்தாலும் மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், உடல் உபாதை, இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் நிச்சயம் இருக்கும். ஆனால் அதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன? யாராவது நம்மை விசாரித்தால், ஏதோ இருக்கேன், வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, எதுக்கு வாழ்றோன்னே தெரியல என்று சலிப்போடு சொல்வது வழக்கம். ஆனால் இப்படி சொல்வதால் நம் மனக்கஷ்டம் தீருகிறதா? மாறாக அந்த எதிர்மறை வார்த்தைகள் நம்மையே இன்னும் ஆழமான குழிக்குள் தள்ளிவிடுகின்றன. காலப்போக்கில் நாமும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நம்பி ஏற்றுக்கொண்டு விரக்தியோடு வாழ்கிறோம். பிறர் நம்மை குறை சொல்வதை விட இப்படி நம்மை நாமே தாழ்த்தி கொண்டால் அந்த உணர்வு நம்மை இன்னும் குழிக்குள் தள்ளிவிடும். நம்மை நாமே குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் நமக்காக யார் நல்லதை நினைக்கப் போகிறார்கள்? அதற்கு பதிலாக, நான் நல்லா இருக்கேன், வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லி பழகுவோம். நமக்கே ஒரு புதிய சுகமான உணர்ச்சி வரும். மனது லேசாகும். எது வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். நாம் செய்த நல்ல விஷயத்துக்கு பிறர் பாராட்டிதான் நமக்கு உற்சாகம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாமே நம்மை பாராட்டிக் கொள்வோம். சூப்பர், நான் நினைச்சதை விட நல்லா தான் பண்ணியிருக்கேன், அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ண முடியும் என்று சொல்லி பழகினால் நமக்கு மேலும் உத்வேகமும் உற்சாகமும் ஏற்படும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் குறைகளை திருத்திக் கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு விரைந்து செல்ல வேண்டும் என்ற உந்துதல் வரும். நினைவில் கொள்வோம், பிறர் பாராட்டுக்காக காத்திராமல் நம்மை நாமே தட்டி கொடுத்து கொண்டால்தான் வாழ்க்கை நம்மை தள்ளிவிடாமல் தழுவிக்கொள்ளும்.